ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் அன்னபூர்ணி பயங்கரமாக சிந்துவை திட்டுறாங்க. இங்கே பாரு, இவ்வளோதான் உனக்கு மரியாதை, என் பையனை விட்டு அப்படியே ஓடி போயிடு. நீ என்ன நினச்சிட்ருக்காடி? எங்களெல்லாம் கோமாளி நினச்சிட்ருக்கியா? பிடிக்காத என் பையனை வலுக்கட்டாயமாக நீ பொய் சொல்லி தாலி கட்டிப்ப, உன்னை உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ வைப்பேன்னு நினைக்கிறியா? ஒரு காலமாக வாழ வைக்க மாட்டேன். நீ முதல்ல இன்னும் கோர்ட்டு அவகாசம் முடியறதுக்கு 2 மாதம்தான் இருக்குது. அந்த 2 மாதம் முடிஞ்சதும் நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. 3வது மாதம் எங்கள் சிவாவுக்கும் என் அண்ணன் பொண்ணு சுவாதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இந்த மகா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது, ஊதி ஊதி பெரிய விஷயமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நீங்கள் அங்கே சிந்துவை திட்டிட்டு வந்தீங்கல்ல, வந்த உடனே அவள் ஒரு மாதிரி நக்கலாக பின்னாடி உங்களை பார்த்து சிரிச்சாக்கா. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு தானே அர்த்தம். ஆனால் அந்த சிந்துவை இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்க கூடாதுக்கா, இவளை வீட்டை விட்டு வெளியே தான்க்கா அனுப்பணும், அப்போ தான்க்கா அவள் அடங்குவா அப்படின்னு சொல்லணும். இந்த சிவா பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ பேச்சு, உங்கள் பேச்சை மீறவே மாட்டான், ஆனால் இப்போ உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாவை வர சொல்லு, நான் இதை பற்றி பேசி முடிவெடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா சிவா டாக்டர் வராரு. சிவா டாக்டர் வந்ததும், டாக்டரே இது மாதிரி அன்னபூர்ணி அத்தை இது மாதிரி சொன்னாங்க, சுவாதிக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் சிந்து அப்படின்னு சிவாவும் சொல்கிறாரு. சிவா சொன்னதும் உடனேயே சிவா கிட்ட வந்து அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சிவா, நான் சொல்கிற பேச்சு கேளு, ஒரு காலமும் நீ இவளை ஏற்றுக்கக்கூடாது. நீ இன்னும் 2 மாதம்தான் இருக்குது கோர்ட்டு அவகாசம் முடியறதுக்கு. 3வது மாதம் உனக்கும் சுவாதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டரு என்ன பெரியம்மா, அப்படி தான் சிந்து வந்து என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணான், அப்போ நான் வந்து இல்லவே இல்லை, நான் அவளை வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டலைன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் நம்பாமல் சிந்து சொல்கிற பேச்சை கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் அப்போ ஏற்றுக்கிட்டேன். என்னைக்கு நான் அவளை பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணாலும், என்னைக்கு அவள் கழுத்தில் நான் தாலி கட்டினனோ அன்றைக்கே அவளுக்கு மனைவின்ற அந்தஸ்தையும் கொடுத்துட்டேன். வாழ்க்கை ஒன்று தான் பெரியம்மா, ஆனால் அந்த வாழ்க்கையில் சிந்து தான் எனக்கு மனைவி அப்படின்னு சொல்லிடுறாரு. மற்ற ஒரு காலமாக நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவோ அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்துட்டு, இப்போ சொல்கிறேன் பாரு சிவா, கோர்ட்டு ஏற்றுக்கினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த சிந்து உன் வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுன்றாங்க. அதுக்கப்புறம் சிவா சொல்கிறாரு, பெரியம்மா அவள் தான் என் மனைவி, நான் தான் அவளுடைய கணவன் இருந்தாலும் உங்கள் மனசு எப்போ ஒத்து போதோ அன்னைக்கு தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், அது வரையும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்ட பிறகு பைரவியை போய் பார்த்து பேசுகிறாங்க. சிந்துவும் அவங்க ரூமில் டாக்டர் வாங்கிட்டு வந்த அழகான பொருளுங்க, வளையல், செயின், கொலுசு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாரு கேம்புக்கு போன இடத்துல. அதை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பைரவியும் வராங்க. வந்து பார்த்து, இதெல்லாம் என்ன சிந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது டாக்டர் போன இடத்துல எனக்கு வாங்கி கொடுத்தாரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பரவாயில்ல சிந்து, சிவா வந்து உனக்கு தங்கத்தில் நகை வாங்கி தரத்தெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீயும் ஆறுமுக மச்சானை புரிஞ்சுக்கோ சிந்து பைரவி அப்படின்னு சிந்து பேசுகிறாங்க. பைரவி கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, ஆறுமுக மச்சான் கழனி காட்டில் வேலை செஞ்சதுனால தான் இவ்வளோ முரடாக இருக்கிறாரு, அவருடைய கஷ்டம் புரியுதான்னு கேட்குறாங்க. எனக்கும் புரியுது சிந்து, ஆறுமுகத்தினுடைய கஷ்டம்லாம், ஏன்னா விவசாயத்தில் வேலை செஞ்சுருக்காரு இல்லையா அவர், இப்போ தான் எனக்கு அதெல்லாம் விவசாயத்துக்கு போனதுனால புரியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரும் காலகட்டத்தில் சிந்துவை வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பணும்னு மகா பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானு ஃப்ளாப் ஆகுதா இல்லை ஒர்க் அவுட் ஆகுதான்றத நாளை கதையிலிருந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க, பாய்.